ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் கேட்டதும் உனக்கு புரியல. நாங்க வீட்ல இல்லாதப்ப அப்படி என்னடா நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல மாமா. அமுதா அவ பாட்டுக்கு இருந்தா, நான் என் பாட்டுக்கு இருந்தேன். மாப்பிள, சாம்பார்ல மிளகாய கிள்ளி போட்டு ஜீரகத்தூளை கடைசியா தூவி இறக்குற வித்தைய உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். என்கிட்டேவா? அவங்களுக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த மாமனுக்கு தெரியும்டா எது பொம்பளை சமையல் எது ஆம்பளை சமையல்னு. உண்மையை சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? அது அமுதா மாவு அள்ள போனப்போ அவளுக்கு லைட்டா ஷாக் அடிச்சிருச்சு மாமா. என்னடா சொல்ற? சாக்கடிச்சதுன்னு மாத்திரை ஏத்திர குடுத்தியா இல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போனியா? மாமா மாமா பதட்டப்படாதீங்க, இதுக்குதான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இத அப்படியே விடுங்க. இப்ப அமுதாவுக்கு அதெல்லாம் தேவையில்ல மாமா. என்ன மாப்பிள, ஊட்டி விடுற அளவுக்கு என்ஜாய். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. நடத்து நடத்து. எப்படியோ சேர்ந்தா சேர்த்தாண்டா. மானபங்கம் ஏதோ பொய்ய சொல்லி ஊருக்குள்ள பரப்பி விட்டுருச்சுமா. அந்த அவமானம் தாங்க முடியாம இவங்க நாட்டுக்காக அடுத்த நாள் அந்த புள்ள சொன்னது பொய்ன்னு சொன்னாலும் ஊருக்காரக வாய அடைக்க முடியுமா? இல்ல போன என் புருஷனோட மானமும் உசுரும் திரும்ப வருமாத்தா? இன்னும் 4 பேர் கதிரேச வாத்தியாரு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்னும் பேசிக்கிட்டு தானே இருக்காக. அந்த பேரை இவன் வாத்தியாராகி மாத்தி காட்டுவான்னு எம்பிட்டு நம்பின நானு. நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல அமுதா. நான் என் உயிரை விட அவன் வாத்தியாரு உத்தியோகத்தை தான் பெருசா நினைச்சேன். கடைசியில பொய்ய சொல்லி அவங்க பேரை சேர்த்து கெடுத்துட்டான். பாவி பாவி. அவன் வந்து படையல் போட்டா என் புருஷன் ஏத்துக்குவான்னு நீ நம்புறியா? சொல்லாத்தா சொல்லு. டேய் நீ சொல்லுடா, ஏத்துக்குவாங்கன்னு நீ நம்புறியா? சொல்லு. அக்கா, நீ 1000 காரணம் சொன்னாலும் உன் பிள்ளை இல்லாம காரியம் பண்றது தப்புக்கா. என்னப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு?
ஏயா நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா குழஞ்சிட்டு இருக்கிய. ஏப்பா நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்த ஊரு நீங்க? நாங்களும் இந்த ஊருக்காரங்க தான். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கதிரேச வாத்தியாரு உத்தமரா இல்லையான்னு இந்த ஊருக்கே சந்தேகமா இருக்கு. அப்புச்சிக்கு புள்ள தப்பாம பிறந்த மாதிரி இவர் புள்ளையும் ஊரை ஏமாத்தி திரியான். இப்ப இவர் என்னத்தை சாதிச்சு புட்டாருன்னு இவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு. என்ன பாட்டி சொல்றது ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இந்த அம்மாவோட புள்ள செந்தில் ஸ்கூல்ல சாதாரண கிளர்க்கா இருந்துகிட்டு தான் வாத்தியாரு அப்படின்னு பொய்ய சொல்லி இந்த ஊர்ல இருக்கவங்களை எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினது மட்டும் இல்லாம அதே பொய்ய சொல்லி கானாடு காத்தான்ல இருந்த இந்த புள்ளையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். ஏப்பா அப்படியே அவன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இவங்க பையன் பண்ண தப்புக்கு பாவம் இவங்க என்னையா பண்ணுவாங்க? என்னங்க விவரங்கடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இவங்க பையன் பண்ண தப்பால கானாடு காத்தான்ல யாரு போய் பொண்ணு கேட்டாலும் தேவகோட்டக்காரனாலே எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி ஒருத்தனை பெத்த இவங்களுக்கெல்லாம் என்னங்க பெரிய மரியாதை வேண்டி கிடக்குது? டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? போய் எல்லாத்தையும் போய் அடிச்சு உடைங்கடா. எப்பயும் வருஷம் வருஷம் அப்புச்சிக்கு படைப்பு கோயில தானே கொடுப்பீங்க, அதானே மோர. அந்த மாதிரி இந்த வருஷமும் கோயிலுக்கு போனோமா படைப்ப போட்டோமான்னு வர வேண்டியதானே? பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் விழா எடுப்பீங்களோ? இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை யார் கொடுத்தது உங்களுக்கு? தெரிஞ்சு போச்சு. இந்த மகாராணி தானே, இவங்க தான் இப்படி ஒரு காரியத்தெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இவங்க புருஷன் ஊர் மத்தியில குடும்பத்தோட பேரை கெடுத்தான். ஆனா இந்த அம்மா அவங்க பங்குக்கு பள்ளிக்கூடத்துல வச்சு நமக்கு கூட கொஞ்சம் அவமானத்தை ஏத்தி விட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்களா, இவங்களும் அதை கேட்டு பள்ளிக்கூடத்துல விழா எடுத்து படைப்பு போடுறாங்களாம். பெரிய படைப்பு. மா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாமா? மா கேட்டுக்கோங்க, இது வரைக்கும் சரி, இனிமேலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானமும் அசிங்கமும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இவங்க இந்த புருஷன் முன்னாடி 2 பேரால மட்டும்தான் வரும். என்னைக்கு இவங்க 2 பேரோட பேச்ச கேட்கறத நிறுத்துறீங்களோ அப்பதான் இந்த வீடும் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அவங்க பேச்சு மட்டும் இல்ல, அவங்கள எப்ப இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அப்பதான் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். டேய் வடிவேலு, இல்ல எப்படி அப்புச்சி தூக்குல தொங்குனாரோ அதே மாதிரி நம்மள தொங்க விட்டுட்டு தான் போவாங்க. மா இம்புட்டு அசிங்கப்பட்டு நம்ம தினம் தினம் சாகிறதுக்கு ஒரேடியா தொங்குறதுக்கு எவ்வளவு தேவையில்ல. யாரு வீட்டு பிள்ளையோ பாவம் தனியா வந்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பனே முருகா, யாருக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணு மனசுக்காக வாச்சும் அவ வேண்டுதல் நடக்கணும் சாமி. ஏ மாப்ள, அமுதா சொன்னது உன் காதுல விழுகல? விழுந்துச்சு மாமா. ஆனா நான் சித்தப்பா, இப்ப அவ என் கூட வர போறாங்களா இல்லையா? இரு அத்தை, இரு. ஏ மாப்ள, இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? உன்னெல்லாம் அமுதா வந்து திரும்பி பாப்பாலும் ஏங்கிக்கிட்டு இருப்ப. இப்ப அவளே வந்து கூப்பிடுறா, கூட போறக்கு என்னடா? இல்ல மாமா, அவளுக்கு தான் என் கூட வரது பிடிக்காதுல்ல, ஏய் அதான் யோசிச்சேன்.
இப்ப அவளே தானே மாப்பிள்ள வந்து கூப்பிடுறா. இந்த பாரு, எதையும் பத்தி யோசிக்காம கூட போ. எல்லாம் கைகூடி வர்ற நேரம் நீயா ஏதாவது யோசிச்சு குழம்பிக்காத. போடா. அம்மா அவன் வரேன்டாமா. டேய் வண்டியறா. என்ன பாக்குற? வண்டியறா. சித்தப்பா நீங்களும் தான். நானுமா? சரிம்மா. ஒரு நிமிஷம். படிச்சு சொன்ன போய் உண்மையாக்கிட்டா அம்மா மட்டும் தான் மனசு மாறுவாங்களா, இல்ல கட்டின பொண்டாட்டியும் மனசு மாறுவாங்களா? என்னவா ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா? நீ ஒரு டியூப்லைட் மாப்பிள்ள. அவ உன்னை திரும்பி பார்த்தால, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா மாப்பிள்ள? என்னவாமா? மௌனம் சம்மதன்னு அவ சொல்லாம சொல்லிட்டு போறா. அவ கண்ணுல காதல் தெரிஞ்சிச்சுடா. அப்படிங்கிற? ஆமா மாப்பிள்ள. நீ மட்டும் படிச்சு வாத்தியார் ஆயிட்ட, ஒரு பக்கம் உங்க அம்மா மனசையும் மாத்திரலாம், அமுதாவையும் உன்னை ஏத்துக்க வச்சிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய் மாப்பிள்ள. அப்போ இனி தீவிரமா படிக்கிறோம், எக்ஸாம்ல பாஸ் ஆகுறோம், வாத்தியார் ஆகுறோம். ரோம் கிடையாது, ரேன். படிக்கிறேன், பாஸ் ஆகுறேன், வாத்தியார் ஆகுறேன். ஓகே ஓகே. சித்தப்பா தூங்குறாக, எப்படி பேசுறது? சித்தப்பா சித்தப்பா வந்தது சித்தப்பா கிட்ட பேசுறதுக்காக இருந்தா அவர்கிட்டயே பேசு, இல்ல பேச வேண்டியது என்கிட்டனா என்கிட்ட நேரா பேசலாம். சித்தப்பா நான் பேச வந்தது உங்ககிட்ட தான், அது அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஓ, எனக்கு அவங்க ஒரு உதவி பண்ணணும். ஏன் பேசுற? அவன்கிட்ட பேசு. சொல்லுங்க மாமா, என்ன உதவியா? புருஷன் பொண்டாட்டிங்க நம்மள என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச நம்ம பிளான் போட்டா இது வேற ரூட்ல போகுது. சித்தப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வேணும். லெட்டர் தானே, எழுதிடலாம். எதுக்கு? கானாடு காத்தானோட வீட்டு வரி, தண்ணி வரின்னு எல்லாமே என்னோட பேருக்கு தான் இருக்கு. அது அப்புச்சி பேர்ல இல்ல அண்ணன் பேர்ல மாத்தி எழுதுறதுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதுல என் கையெழுத்து போட்டு வேணும்னு அண்ணன் போன் பண்ணுச்சு. அதான் சித்தப்பா, எழுதி தர சொல்லுங்க. அப்படித்தானே மாமா? அதுக்கு என்ன, ஒரு பேப்பரும் பென் எடுத்துட்டு வர சொல்லுங்க, லெட்டர் எழுதிடலாம். சரி சித்தப்பா. நீங்க 2 பேரும் நேர பேசுறது தாண்டா. நான் தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்தேன், ஆனா நான் தூங்கினாலும் என்ன வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்களாடா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மாமா நாங்க மட்டும் இந்த வேணும்ட்டா பேசாம இருக்கோம். இத பார்த்தல்ல, நானும் எப்படிதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் இந்த புள்ள பேசவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது மாமா? மாமா நான் படுக்கிறேன்ப்பா. கொடு. சித்தப்பா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. விடுனர் அமுதா, பெறுநர் காரைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர், பொருள் வீட்டு வரி, தண்ணீர் வரி, முதல்வற்றின் பொறுப்பாளர், பெயர் மாற்றம் வேண்டி நேர்படி குறிப்பிட்டுள்ள விலாசத்தில் வசித்து வந்த நான் தற்போது தப்பு பண்ணது நான் தானே. அப்ப நியாயமா பார்த்தா நான் தானே சாவணும், மத்தவங்க ஏன் சாவணும்?
வீட்டுல 4 பிள்ளைங்களை விட்டுட்டு நீங்க அப்பச்சி நாட்டுக்கும் போது அப்ப எல்லாரும் பட்ட வழி என்னன்னு மறந்து போச்சா, இல்ல அதை நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி எல்லாரும் பண்ணீங்களா? இந்த வீட்டுல அனாமத்தா ஒரு உசுறு போனதோட போதும். அப்படி இன்னொரு உசுறு போகணும்னாலும் தப்பு பண்ணது நான் தானே. அப்படி போகணும்னா போறது ஏன் உசுரா இருக்கு? ஏய் மாப்ள, என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உறவு என்ன ஆமா? தப்பே பண்ணாம இவங்க எதுக்காக சாவணும்? அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லுங்க, நான் முதல்ல செத்து போயிடுறேன். ஆமாடா, செத்து போங்கடா. உன் ஆத்தாதான் அறிவு இல்லாம செத்து போறேன்னு சொன்னா நீயுமாடா? செத்த பிறகு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமாடா? அப்ப இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு என் தலையில அடிச்சு அவளை சொல்லுங்க மாட்டேன். சொல்லுங்க. இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. சொல்லுடா. எனக்கு இம்புட்டு வயசாச்சு. ஆனா என்னைக்கு என் தலையெழுத்து மாறுமோன்னு தெரியல. இல்ல, இப்படியே தொட்டதுக்கெல்லாம் கஷ்டமும் கவலையுமா தான் வாழ்ந்து சாக போறேன் நானும் தெரியல. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிய? அதெல்லாம் விடுத்தா, இதெல்லாம் ஓ வேலை தானா? நான் தூக்கு போட்டுக்கு போன விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும். செந்திலுக்கு எப்படி தெரியுமா? நேர்ல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வச்சுட்டு சத்தியம் வாங்குறானே, நீதான் சொன்னியா? அத்தை, அது சித்தப்பா ஏதோ சொல்ல போய். உனக்கு தான் பொய் பேச வராதில்ல, உண்மையை சொல்லு. ஆமா அத்தை, நான் தான் சொன்னேன். சித்தப்பா கிட்டயும் அவக கிட்டயும் நான் தான் சொன்னேன். நான் மன்னிச்சிருங்க அத்தை. இதுல மன்னிக்க என்னத்தான் இருக்கு? நீயே எப்படி சொன்ன? பின்ன என்ன அத்தை, இதெல்லாம் அவகளும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே இதுக்கு பிறகு ஏதாவது தப்பு செய்ய நினைச்சாலும் இதெல்லாம் நினைப்புக்கு வரும். அதுவும் இல்லாம நீங்க அவக மேல வச்சிருந்த நம்பிக்கைய அவக புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிதான் அத்தை ஆகணும். சொன்னாதான் ஒரு நம்பிக்கையை உடைக்கிறதுங்கிறது ஒரு உயிர் போறதுக்கு சமம் அவங்களுக்கு புரியும். உன் பாட்டுக்கு நீ சொல்லிட்டதா. ஆனா அந்த பையன் சேலைய உத்தரத்துல போட்டுட்டு நின்னப்போ என் உசுரே என்கிட்ட இல்லத்தா. அத்தை, கேக்குற எனக்கே பக்குன்னு இருக்கு. நீங்க பெத்தவக, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் அத்தை, நீங்க தூக்கு மாட்டிக்க போனப்போ எனக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். அத கேட்டப்போ அவங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். பிள்ளைங்க பண்ண தப்ப அவங்களுக்கு புரிய வைக்க பெத்தவங்க உயிரை விடணும்னா இந்த உலகத்துல பல பேர் உயிரோடவே இருக்க முடியாதத்த. அவ அப்படி பண்ணலனா நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அதுக்காக அவ பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு எப்படி துடிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்கும் அப்படித்தானே துடிக்கும். விடுங்கத்த, எல்லாத்தையும் சீக்கிரமா சரி பண்ணிடலாம். இவ அவங்க நிழலுக்கு கூட சமானம் இல்லை. அவங்க பேரு கெட்டு போனதே இவனாலதான். இனி அவங்க போட்டோல இவன் நிழல் கூட படக்கூடாது. டேய் மாணிக்கம், அம்மா, என் அப்பச்சி படத்தை நான் தொடவோ இல்ல தொட்டு மாலை போடவோ நான் யாருக்கிட்டையும் அனுமதியில கேட்க தேவையே இல்லை. ஏன்னா அப்படி ஏன் அப்பச்சி என்னமோ இப்ப பேசுறாங்களே, அவருடைய மானம் மரியாதை எல்லாம் என்னாலதான் போச்சுன்னு. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்றேன். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே இவங்கதான்.
இந்நேரம் என் அப்பச்சி மட்டும் இங்க இருந்திருந்தா என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் என் அப்பச்சி மட்டும்தான் மாமா. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எனக்கு எது வரும் வராதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் மாமா. அவர் என்னைக்கும் எனக்கு படிப்பு வராதுன்னு உதாசீனப்படுத்தி பேசுனதே இல்ல மாமா. ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு வரையதா வரும்னு. என்ன அப்படி ஊக்கப்படுத்துவாங்க. அவர் மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படியா விட்டுப்பாங்க? கண்டிப்பா கண்டிப்பா மாட்டாங்க. நான் ஒரு பெரிய ஓவியனாவோ இல்ல இந்த வேலையில ஒரு ஒரு பெரிய ஆளா நான் வந்திருப்பேன். அவங்க ஆசையெல்லாம் ஏன் மேல திரிச்சு கடைசி வரைக்கும் எனக்கு என்ன ஆசை இருக்குன்னு புரிஞ்சுக்காம என்னைய அணு சாவடிக்கிறாங்க மாமா. என்னால முடியல மாமா. ஏய் மாப்ள, என்னால முடியல. அப்பச்சி ஏன் என்னை விட்டு போனீங்க? பாத்தீங்களா என்னெல்லாம் சொல்றாங்க நீங்களே பாத்தீங்களா? டேய் மாப்ள, அதெல்லாம் டேய் ஏங்கா ஏங்கா அவனை குத்தி காட்டி காயப்படுத்திக்கிட்டு இருக்க? நீ அவன் கூட பேச மாட்டேன்ட்ட, ஏத்துக்கிட்டான். அவன் சந்தோஷமா அவன் பொண்டாட்டி கூட வாழ விடல, அதையும் ஏத்துக்கிட்டான். நீ செந்தில் தானே? ஆமா சார். இவங்க யாரு சார்? இவங்க என்னோட வைஃப் சார். ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குட் குட், வெரி குட். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், இவக இங்க நான் மறுபடியும் படிக்கணும். நீங்க தான் காலேஜ்ல சேர்த்துக்கணும். என்னம்மா விளையாடிக்கிட்டு? விளையாடாம விஷயத்துக்கு வாமா. சார், நான் ஒன்னும் விளையாடல சார், நான் உண்மையதான் சொல்றேன். இல்லம்மா, இவருக்கு சீட்லாம் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்பலாம். ஏன் சார், ஏன் கொடுக்க முடியாது? இவங்க ஏற்கனவே இங்க படிச்சவக தானே. அதுவும் இல்லாம இவக கண்டிப்பா படிச்சே ஆகணும் சார். முடியாதுன்னு சொல்லிராதிய. இவன் இங்க படிச்சானா? செம்ம காமெடி பண்றமா நீ. இவன் இங்க எழுதுனது 20 பேப்பர், அதுல 18 பேப்பர் ஃபெயில். மொத்தமா அரியர்ஸ் வச்சிருக்கான். அதுவும் இல்லாம இவன் காலேஜுக்கு முக்காவாசி நாள் வரவே இல்லை. இப்படி இருக்கிற ஒருத்தனை படிப்பு சொல்லி கொடுங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்ற? இந்த காலேஜில் வேற சீட்டு கொடுக்க சொல்றேன். என்ன செந்தில், நான் சொல்றது சரிதானே? வச்சுக்கிட்டு சார், இவக இப்ப படிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்காக. இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதா? என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் கரஸ்பாண்டன்ட் போய் பேசிக்கணும். ஏ மாமா, முதல்ல ஏன் 33 போட்டுட்டு அப்புறம் 35 போடுறிய? அது ஒண்ணு இல்லாமதா, இந்த பையன் பேரு கணேசன். எனக்கு கணேசன் பேர் வச்சிருந்தாலே பிடிக்கும். அதுவும் இல்லாம இந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். பாவம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. 2 மார்க்காக எதுக்கு அவனை ஃபெயில் பண்ணணும்? அதான் பாஸ்போர்ட். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாமா. இந்த மனசுதான் உங்களை இன்னும் காதலிக்க வைக்குது. சரி, சாப்பிடலாமா? இல்லமதா, கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் வேலைலாம் இருக்கு. நாளைக்கு பசங்களாம் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள நான் ஏமாத்துன மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதான். சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்.
அவகிட்ட கேட்காம நான் எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது. அது அம்புட்டு நல்லாவும் இருக்காது. நீங்க எப்பவும் போல வரிய போறியன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நிரந்தரமா தங்கணும்னா அது அமுதாதான் முடிவெடுக்கணும். ஏன் பரம, உங்க அம்மா பேச்சு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அப்புறம் ரியல் ஃபேஸ பார்க்க வேண்டியது இருக்கும் பாத்துக்க. என்னமா உனக்கு பிரச்சனை? இத வந்துட்டால. வரட்டும் நீங்க கேக்குறேன். அட வாங்க அண்ணே, வாங்க அண்ணன் மண்டி, எப்படி இருக்கீங்க? அத்தை, இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. பக்கத்து தெருவுல காது குத்தா. முதல் நாள் ராத்திரியும் அடுத்த நாள் காலையிலக்கும் 20-40 கிலோவா. அப்பா, மொத்தம் 60 கிலோ மாவு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். அத்தை, நான் எம்பிட்டு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கிய? அது அமுதாமா, பரமு வீட்டை காலி பண்ணிட்டு மொத்தமா இங்கனையே வர போறாகலாம். அதான் உன்கிட்ட கேட்டுட்டு சொல்லலான்னு. அத்தை, இத போய் ஏன் அத்தை கேட்டுக்கிட்டு? தாராளமா வந்து இருக்கட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி, நான் இதை உள்ள வச்சுட்டு வரேன். ஏய், நாடகத்தை போட்டு போராடி விடாத, கேளு. அப்புறம் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, வாங்க போய் எடுத்துறாங்க பாங்க. ஏய், டீ இருந்தா குடி. டென்ஷன் ஆக்குறாங்க வீட்டுக்குள்ள வந்தாலே. இதெல்லாம் என் தலை எழுத்து. நல்லாவா இருக்கு? போது பாக்குறேன். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாமன்னு. புவனா, சொல்லுங்க அண்ணமண்டி. ஒன்னும் இல்ல, நீ படிச்சு முடிச்ச பிறகு இந்த சீட்ல இருக்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரியா? இம்பிட்டு தானே, இப்பவே போறேன். அண்ணமண்டி, சொல்லுங்க மகாராணி, உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அரிசிய ஊற வைக்கணும், அரைக்கணும், நிறைய வேலை இருக்கு. அதே நேரத்துல வீட்டுக்கும் சமைக்கணும் இல்லையா? அதனால நீங்க 2 பேரும் கொஞ்சம் வந்து அரிசிய கழுவி அரைச்சு கொடுக்க உதவி பண்ணீங்கன்னா. யார பார்த்து? உன் வீட்டுக்கு வந்துட்டோன்னு குத்தி காட்டுறியோ? சும்மா உன் வீட்டுல உட்காந்து திங்க போறோன்னு எங்களையும் வேலை வாங்க பாக்குற, அப்படிதானே? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நிறுத்து. என்ன மேடம், வரலாமா? அட, எதுக்கு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? உன் பொழப்பிங்கன்னு என்னன்னா ஊருக்கே தெரியுமே. நீ கண்ணு தொடச்சா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? அப்புச்சி, நீ கலங்கடிச்சிட்டு வந்தல்ல, நீ நல்லாவே இருக்க முடியாதுடி. நீ என் கண் முன்னாடி கஷ்டப்படதான் போற, அத நான் பார்க்கதான் போறேன். இதான் சொல்ல வந்தியலா? சச்சா, அது சொல்ல வரல, வேற ஒண்ணு சொல்ல வந்த. ஊருக்குள்ள இப்போ உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? சிதம்பரம் அமுதாவ ராசாத்தி கணக்கா ராணி கணக்கா வளர்த்தாரு. ஆனா அவ என்ன செஞ்சா? கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பெத்த அப்பா மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போனா. சரி, போன இடத்துலயே அது நல்லா இருப்பான்னு நினைச்சா அதுவும் இல்ல. ரங்குனா குடும்பம் காசு பணத்துல முன்ன பின்ன இருந்தாலும் கௌரவத்திலயும் குடும்ப ஒத்துமையிலையும் அசைக்க முடியாம இருந்தாங்க. இவ அங்கன போய் உட்கார்ந்துகிட்டு வாரம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டி குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சது இல்லாம இம்பிட்டு நாள் ஒண்ணு மண்ணா இருந்த குடும்பத்தையும் பிரிச்சுட்டா. இதெல்லாம் நான் சொல்லலாத்தா, உன்னை பத்தி ஊருக்குள்ள இப்படிதான் பேசிக்கிறாங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன்னை பெத்தவங்களுக்கும் உன்னை பிடிக்கல, வந்த இடத்துலயும் உன்னை யாருக்குமே பிடிக்கல. நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க? அழாத. இப்ப அழுது என்ன செய்யறது? நமக்கு தான் கால் இருக்குன்னு ஓவரா ஆடினா இப்படிதான் முடியும். ஆமா, இப்ப நீ என்ன செய்ய போற? புகுந்த வீடு ஒற்றுமையை காப்பாத்த பஞ்சாயத்துல அவங்க கால்ல விழ போறியா?
விழுந்துதானே ஆகணும். அப்படி நீ விழுகலனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. வீட்டுக்கு வந்த ஒரே மாசத்துல நாத்தனார அடிச்சு விரட்டிட்ட அமுதான்னு சொல்லிட்டு ஊரே காரி துப்பும். வீட்டுக்கு வந்தவ பேச்சு கேட்டுட்டு பெத்த புள்ளி துரத்தி விட்டுட்டாங்கன்னு உன் மாமியாரையும் உன் புருஷனையும் இந்த ஊரே ஏசும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எவனாச்சும் பொண்ணு எடுக்கணும்னு உணவு கேட்டு வருவான். மானமுள்ள எவனும் வரமாட்டான். நீ உன் மாமியாரு உன் நாத்தனார்னு 3 பேரும் வாழா வெட்டியா சந்தோஷமா இப்படி ஒதுங்கி கொல்லையிலேயே கிடங்க. போய் பாத்துக்க. ஆனா ஒன்ன மட்டும் நினைப்புல வச்சுக்க. அவங்க நாளைக்கு கால்ல விழ வைக்க போறது ஓம் பொண்டாட்டிக்க. அதான் மறந்துடாத. ஏண்டா அரமனை மாதிரி ஒரு வீட்டை விட்டு போட்டு இப்படி ஒரு இடத்துல கிடந்து மாவாட்டி உன்னை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கிறோம்னு அமுதாவுக்கு என்ன தலையெழுத்தாடா? இதெல்லாம் யாருக்காக பண்றா? சரி அதை விடு. அன்னைக்கு கோவில்ல அமுதா முன்னாடி உன் வேட்டியை உருவி அசிங்கப்படுத்தும் போது அவ உன்கிட்ட பேசாட்டாலும் உன்னை அவ அப்பச்சிட்ட விட்டு கொடுக்காம தரடா பேசினா. பெத்த அப்பச்சி முன்னாடி உன்னை விட்டு கொடுக்காம அவங்களே அவமானப்படுத்தின தெரியுமில்லடா? மண்டையாட்டு இம்புட்டு தெரிஞ்சு அந்த பிள்ளைய அவமானப்படுத்துறோம்னே கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா மாப்ள? மாப்ள அமுதா உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் எந்த இடத்துலயும் இது வரைக்கும் அவன் உன்னை விட்டு கொடுத்தது இல்லடா. இப்ப போய் நீ அவங்கள தாங்கினேன்னா நாளைக்கு அமுதாவை அவங்க எப்படிடா மதிப்பாங்க? சும்மாவே ஆடுறவங்களுக்கு சலங்க கட்டி வர்ற மாதிரி ஆயிராதா? அண்ணா என்ன வடிவேலு, உன் அண்ணன் மண்ணிய பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு போல வளைய ஆளுடா நீ. அமுதா பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. பெருசா பிளான் பண்ணி சாதிச்சுட்டடா. பின்ன உன் தம்பியாச்சேன. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது வடிவேலு. என்னன்னு என்னன்னு சொல்லு. இவள வெறுமனையா கால்ல விழா வச்சா மட்டும் பத்தாதுடா. வேற என்னென்ன செய்ய சொல்ற? நீ ஏதோ திட்டம் போட்டிருக்க, சொல்லு, அதையே செஞ்சிருவோம். பஞ்சாயத்துல அமுதா அவங்க கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க போறத வீடியோவா எடுத்து அந்த சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சு விடு. பெத்த மனுஷன் பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும். சூப்பர்னு அற்புதமான ஒரு ஐடியா கொடுத்திருக்க. வெயின எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அமுதா, சொல்லுங்க அண்ணமண்டி. ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னல, அரிசி எத்தனை கிலோ ஊற போடணும்? நான் போடுறேன். அம்மா அதான் இந்த காது குத்து ஃபங்க்ஷன் சொல்லி 60 கிலோ ஆர்டர் இருக்கு. அதாம்மா. இல்ல நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஐயோ, ஏன் அவசரப்பட்டு வேண்டான்னு சொன்ன? சரி விடு, வேற எந்த வேலையா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்காக முடிச்சு தரேன். என்னங்க சொல்லுங்க. அது பண்ணி கொடுக்கும், நீ சொல்லுமா. இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல, சமைக்கிறது மட்டும்தான் இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்டா? நீ இந்த வீட்ல வேலை பார்க்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்கணுமா? என்னங்க பேசுறாங்க? ஐயோ தப்புமா, நான் பண்றேமா. என்ன வேலை? நீ போய் சமைப்பா. அந்த பிள்ளை சமைக்க கூடாது. அது இப்ப டீ குடிக்க ஆசைப்பட்டா கூட போட்டு கொடு. சரி சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் சமைக்கிறேன். இது என்ன பெரிய வேலை? நான் போய் சமைக்கிறேன். ஏன் தள்ளுற? சரி தங்கச்சி, இந்த மாவு பாக்கெட்லாம் அங்க வச்சிருப்பீங்களா? எங்க வேற எதுவும் டெலிவரி எதுவும் கொடுக்க வேண்டியதா இருக்கா மாவு? இல்ல நான் நேத்தே பண்ணிட்டேன். வேற என்ன தாயி இருக்கு வேலை? சொல்லு தாயி, என்ன பண்றமா? தங்கச்சி கிரைண்டர் கழுவிட்டியாத்தா? அம்மா கல்ல தூக்கிட்டு அடியில மாவுலாம் அல்லணுமாம்மா, கழுவிட்டியா நல்லா? தங்கச்சி இனிமே நீ கிரைண்டர்லாம் கழுவாத. கல்யாணம் ஆன புது பொண்ணு, வெயிட்லாம் தூக்க கூடாது. நானே கழுவிக்கிறேன், சரியா? எதுனாலும் அண்ணன்ட்ட சொல்லுமா.
சித்தப்பு நீங்களே ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க. போதுமையா நீ சொன்னதுக்கு காதுல ரத்தம் வருது. போங்க போங்க சாமி, போங்க சாமி. நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போங்க. அவர் அப்படித்தான் காமெடியா பேசுவாரு. தங்கச்சி, இனிமே உனக்கு காரைக்குடியில 2 அண்ணன். 2வது அண்ணன் நான் தான். 2வது அண்ணனா? வடிவேலு வா. ஹாயா மாமா. ஏங்க என்னங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. பா, எத்தனை தடவை சொல்றது வர முடியாதுன்னு? சும்மா திரும்ப திரும்ப இங்கே வந்து நிக்கிற. அதானே. ஏய் இந்தாரு, நீ என்ன பேசினாலும் உன் பொண்டாட்டி பேசுனது தப்புதான். போய் அவளை வர சொல்லு. வந்து எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பதான் நாங்க வருவோம். கரெக்ட். நான் ஒருத்தங்களை பார்க்க தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க வரல. இப்போ அவங்களே உங்களை பார்க்க வந்துட்டாங்க. ஏய், நீ ராணி மங்கம்மாவே கூட்டு வந்தாலும் என் மனசை யாராலும் மாத்த முடியாது. ராணி மங்கம்மா இல்ல, அதுக்கும் மேல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.